ஸ்வர்ணா, லேட் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரமா வா. ஸ்வர்ணா, கம் கம், ஸ்டாண்ட் ஹியர். கம். கெட்டிங் லேட் யா. ஏய் ஸ்வர்ணா, கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ரெஸ்பான்ஸே இல்ல. தினேஷ், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஷூட்டிங் அப்புறம் ஆரம்பிக்கலாமா? பேசணுமா? அதான் எல்லாம் பேசி முடிச்சாச்சுல. டேட்ட பத்தி பேசணும், பட் ரேட்ட பத்தி பேசலையே. கமான் ஸ்வர்ணா, இன்னைக்கு நேத்து நம்ம பழகுறோம். இந்த அசைன்மெண்ட் நான் உனக்கு ரெகுலரா தரதானே? தினேஷ், நீ ஒரு நல்ல போட்டோகிராஃபர், அதே மாதிரி நான் ஒரு நல்ல மாடல். நீ என்ன வச்சு எடுக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தான் உனக்கு டிமாண்ட். பட் நீ ரெகுலரா தர பேமெண்ட் தான் எனக்கு தந்துட்டு இருக்க. இப்போ இந்த அசைன்மெண்ட்ல இருந்து நீ எனக்கு 50% அதிகமா தரணும். என்னது? 50% அதிகமாவா? ஆமா. இதுவே வேற யாராவது இருந்திருந்தா 100% கேட்டிருப்பேன். ஏன்னா நான் வெளியே போனா எனக்கு அதிகமா பேமெண்ட் தருவாங்க. இத பாரு, ஒர்க் டைம்ல இந்த மாதிரி பேமெண்ட்டை பத்தி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நாமெல்லாம் கிரியேட்டர்ஸ், கமிஷன் ஏஜென்ட் மாதிரி ரேட்டை பத்தி பேரம் பேசக்கூடாது. தினேஷ், உனக்கு 60 வயசு ஆனாலும் நீ கேமராவோட விளையாடிட்டு இருக்கலாம். பட் என் இளமை போயிடுச்சுன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்க கூட எவனும் வரமாட்டான். அண்டர்ஸ்டாண்ட்? சோ ஓஹோ, அப்போ அதிகமா பணம் கொடுத்தாதான் நீ போஸ்ட் கொடுப்ப இல்ல? நேச்சுரலி. ஏய், முதல்ல நான் தான் உன்னை போட்டோ பிடிச்சேன், நான் தான் உன்னை ஃபேமஸ் ஆக்குனேன். லுக், நீ எடுக்கலனா வேற ஒரு போட்டோகிராஃபர் எடுத்துக்க போறான். நீ ஒண்ணு அசிங்கமான பொண்ணு அழகா காட்டல. சுமாரான போட்டோகிராஃபர் கூட என்ன எடுத்தா அழகா தான் இருக்கும். கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேசுறியே. அட்வான்ஸ் வாங்காம வந்த பாரு, அதான் நான் உனக்கு காட்டுற நன்றி. எப்போ நீ பழச பத்தி பேசினியோ அப்பவே நான் டிசைட் பண்ணிட்டேன். இன்னைக்கே நீ கேஷ வச்சீனா நான் கேமரா முன்னாடி வரேன். இல்லனா ஐம் கோயிங். ஏய் ஏய் ஸ்வர்ணா, என்னது பைத்தியக்காரத்தனமா பண்றீங்க பார். நான் இந்த ஆட ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறேன்னு கிளையன்ட்க்கு வாக்கு கொடுத்திருக்கேன். நீ இப்படி திடீர்னு பண்ணா என்ன பண்றது? அட்வான்ஸ் வாங்கிருப்பல்ல, அதுல 50% கொடு. இல்லனா ஐம் கோயிங். ஸ்வர்ணா ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்வர்ணா, நான் சொல்றத கேளு. தயவுசெய்து கொஞ்சம் நில்லு. ஸ்வர்ணா ப்ளீஸ், நான் சொல்றேன்ல. ஸ்வர்ணா ப்ளீஸ், ஸ்வர்ணா ப்ளீஸ், ஸ்வர்ணா ப்ளீஸ். ஹே, Mr. Dinesh, I'm Divya, working in Rudra Communications as production executive. ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். ப்ளீஸ் கம். நீங்க ஒரு லீடிங் போட்டோகிராஃபர். உங்க ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. அதனாலதான் எங்க கம்பெனியோட அசைன்மெண்ட்டை உங்ககிட்ட தரத பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். பட் இங்க வந்ததும் என் மூடே மாறிடுச்சு. உங்களோட மதிப்பு உங்களுக்கே தெரியலன்னு நினைக்கிறேன். இல்லனா ஒரு பியூன் மாதிரி அந்த மாடல் கிட்ட இவ்வளவு தூரத்துக்கு கெஞ்சுவீங்களா? என்னங்க பண்றது? என்னுடைய கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ணணும்ல. நல்ல மாடல் தான், திடீர்னு முரண்டு பிடிச்சிட்டா. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிடலான்னு பார்த்தேன். அதான். இருக்கட்டுமே, அதுக்காக நீங்க இந்த எக்ஸ்டென்ட்க்கு இறங்கி அவங்கள கெஞ்சணுமா? See, you are a creator. You can create many wonders. ஒரு பூவை அழகா படம் பிடிக்கிறவன் நல்ல கிரியேட்டர் கிடையாது. ஒரு புல்ல கூட அழகா காமிக்கிறவன் தான் நல்ல கிரியேட்டர். அந்த விஷயத்துல you are a genius. உங்க தொழில் திறமையையும் நீங்க எடுத்த விளம்பரத்தையும் பார்த்து ஒரு மாடலா நான் பொறாமப்பட்டிருக்கேன். ஒரு பொண்ணா உங்க ரசனையை நான் நேசிச்சிருக்கேன். ஆனா இப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நீங்க ஒரு நல்ல கிரியேட்டர் தானே தவிர பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டை பத்தி உங்களுக்கு நாலேஜ் பத்தாது. கிரியேட்டிவிட்டி வேற, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் வேற. உங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா கிரியேட்டிவிட்டி சைட்ல தான் இருக்கணும். யூ ஆர் ஏ பாஸ். நீங்க எதையுமே பேசக்கூடாது,
பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டை இன்னொருத்தர் பாத்துக்கணும். அதுக்கு உங்களுக்கு தேவை திவ்யா மாதிரி ஒரு நல்ல எக்ஸிகியூட்டிவ். என்னது? நானா? எஸ். உங்களுடைய இன்டெலிஜென்ஸ், பிரெயின், ஆர்டிஸ்டிக் டேலண்ட், பிரச்சனைகளை அலசுற விதம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் நீங்களே இந்த கம்பெனில வேலை பார்க்க கூடாது? ஐ எம் சாரி தினேஷ், நான் உங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ணேனே தவிர அட்வைசரா இருக்கேன்னு சொல்லல. ஒத்துக்கிறேன். ஆனா நானும் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன் இல்லையா? இல்ல தினேஷ், ஒரு மாடலுங்கிற முறையில, விஸ்காம் படிச்சவங்கிற முறையில ஒரு நல்ல போட்டோகிராஃபரை நான் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம எனக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அதையெல்லாம் மீறி ஐ எம் சாரி, என்னால முடியாது. எனிஹவ், உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க, இது என்னோட அசைன்மெண்ட். இத படிச்சு பாருங்க. இத பத்தி நாம அப்புறம் பேசலாம். ஓகே, பை. பை. தினேஷ், உங்களுக்கு நல்ல கேண்டிடேட்ஸ் வேணும்னா நியூஸ் பேப்பர்ல கிளாசிஃபைட்ஸ்ல ஆட் கொடுத்து பாருங்களேன். ஆனா உங்கள மாதிரி ஆள் கிடைக்கணுமே. நிச்சயமா கிடைப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you. அப்பா, சொன்னே இல்ல, ஆபீஸ் மேட்டர்ஸ்ல உனக்கு ஃபைல்லாம் டீல் பண்றதுக்கு சுதந்திரம் வேணும்னு. இந்த இருக்கு உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல நம்ம புதுசா எடுக்க போற ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. இத நீ தனியாவே ஹேண்டில் பண்ணு. தேங்க்ஸ். நான் இதுல தலையிடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு நேரமும் இல்லை, வேலையில மனசும் லைக்க மாட்டேங்குது. அபிராமிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சப்புறம் என்னால எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எனக்கே இப்படி இருக்கும்போது உனக்கு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு எனக்கு புரியுது. அந்த விதத்துல பார்த்தா இதுல நீ கான்சென்ட்ரேட் பண்ணேன்னா உனக்கு மனசுக்கு ஒரு டைவர்ஷன் இருக்கும். இதை நீ நல்லா பண்ணேன்னா அபிராமிக்கு சந்தோஷம். அவ நம்ம கொல்லவளுக்குப்பா. அவ கண் கலங்காம நீ தான் பாத்துக்கணும். ஓகேப்பா. இது ஒண்ணு வீட்டுக்கு வந்து வாச்சிருக்கு, எல்லாத்தையும் போட்டு உடைச்சுக்கிட்டு போ உள்ள. பா, என்னப்பா ஏன் இப்படி கத்துறீங்க? உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறீங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. உங்க பேர குழந்தை மாதிரியே மத்த குழந்தையும் பார்க்கணும். இது நம்ம கார்த்திக் குழந்தைப்பா. இப்படி திட்டுறீங்க? ஐம் சாரி. நீங்க மாறிட்டீங்கன்னு நினைச்சேன். இன்னும் மாறல. பச்சை குழந்தைய போய் திட்டுறீங்க. பச்சை மாச்சு சோப் மாச்சு வேலையை பாடுறா. அப்பா, உங்களுக்கு சாந்தி மேல கோவம் இருக்கா? அதுக்காக இந்த குழந்தை என்னப்பா பண்ணுச்சு? இத போய் ஏன்பா திட்டுறீங்க? இப்படி திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படிப்பா உங்களுக்கு பேர குழந்தை பிறக்கும்? டேய் மதன், கோவப்படாதீங்கப்பா. நான் சொல்றத நல்லா யோசிச்சு பாருங்க. அபிராமிக்கு இன்னும் குழந்தை பிறக்கல. அது நம்ம எல்லாருக்குமே வேதனை தான். அதுக்காக இந்த குழந்தை என்னப்பா பண்ணுச்சு? ஏன்பா திட்டுறீங்க? இது எந்த வகையில நியாயம்பா? நம்ம என்ன பாவம் பண்ணமோ அபிராமி மூலமா நம்ம குடும்பத்துக்கு வாரிசே இல்லாம போயிடுச்சு. இன்னும் வார்த்தைகளால வேற பாவத்தை சேர்த்துக்காதீங்க. உள்ள போடா குட்டி. அண்ணா, ஒரு நிமிஷம். போதும், அப்பா கிட்ட சண்டை போடாதீங்க. இந்த வீட்டுல இது வரைக்கும் நடந்த சண்டை எல்லாம் போதுங்க. அப்பாவுக்கு உங்க மேல பாசம் அதிகம்.
அதனாலதான் அவர் இந்த மாதிரிலாம் பேசிட்டாரு. ஆனா அவருக்கு என் குழந்தை மேல எந்த கோபமும் இல்லைண்ணே. பிறக்காத குழந்தை மேல உள்ள பாசம். அண்ணே, அவருக்கு உங்களையும் என்னைய திட்ட உரிமை இருக்க மாதிரி என் குழந்தை திட்டத்துக்கு எல்லா உரிமையும் இருக்குண்ணே. என் குழந்தைய அவர் திட்டுறதுனால அவர் கோபமும் டென்ஷனும் கம்மி ஆகுதுன்னா நான் சந்தோஷப்படுறேன். என் குழந்தை எனக்கு முக்கியம்தான். இருந்தாலும் என் அப்பா அதை விட எனக்கு முக்கியம். மதனோட கார்த்திக் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் தான் கார்த்திக் அநியாயமா ஒதுக்குறேனோ? ரம்யாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த வீட்டை விட்டு துரத்தணும். அபிராமி ரம்யா கூட்டணி உடையணும். அப்பதான் நீங்க கார்த்திகோட அந்த வீட்டுல நிம்மதியா வாழ முடியும். புரிஞ்சுதா? என்னம்மா கை பூ பறிக்குதே தவிர மனசு இங்க இல்ல போல இருக்கு. அப்படி என்ன யோசனை? என் முகத்தை பார்த்தே மனச புரிஞ்சுக்கிட்ட நீங்க ஏன் ரம்யாவோட மனசை பத்தி புரிஞ்சுக்கல? அவளுக்கு என்னமா குறை? அவளும் இந்த வீட்டு பொண்ணு தானே. ஆமா அத்தை, அப்படி நினைச்சிருந்தா உங்க பொண்ணுங்களுக்கு செஞ்ச எல்லாத்தையும் இவளுக்கும் செஞ்சிருக்கணும் இல்லையா? என்னம்மா செய்யல? அவகிட்ட அன்பா பாசமா இருக்கீங்க, ஆனா அவ முகத்துல உள்ள ஏக்கம் உங்களுக்கு புரியலையே. நாளையில இருந்து அவ கம்ப்யூட்டர் கிளாஸ் போகும்போதும் வரும்போதும் அவ முகத்தை கொஞ்சம் பாருங்க. மாமாக்கு தான் ஏகப்பட்ட வேலை, எதை எப்ப செய்யணும்னு மறந்துடுவாரு. ஆனா குடும்பத்தை கட்டி காக்குறவங்க நீங்க, உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணுமே. என்னம்மா சொல்ற? ஒரு வயசு பொண்ணு தானே வழிய வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்வாளா? நாம தான் புரிஞ்சு நடத்தி வைக்கணும். அபிராமி அக்காவே வந்து என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாருங்கன்னு வந்து கேட்க கூச்சப்படுவாங்க இல்லையா? நம்ம குடும்பம் நலந்தா முக்கியம்னு நினைப்பாங்களே தவிர தன் தங்கச்சி வாழ்க்கையை பெருசா நினைக்க மாட்டாங்க. அது அவங்களோட பெருந்தன்மை. ஏதோ என் புருஷன் மேல விவரம் தெரியாத வயசுல ரம்யா ஆசைப்பட்டுட்டா, அது நடக்கல. நடுவுல நான் வந்துட்டேன். அதுக்காக அவளுக்கு கல்யாணமே பண்ணாம விட்டுட முடியுமா? ஆமாம்மா, நீ சொன்ன மாதிரி எனக்கும் மறந்துருச்சு, உங்க மாமாவுக்கும் மறந்துருச்சு. கூடி சீக்கிரம் நடத்திட வேண்டியதா? அக்காக்கு இப்ப இருக்கிற மனநிலையில வேண்டாம் அது இதுன்னு சொல்லுவாங்க. நீங்க தான் மாமா கிட்ட பேசணும். நீங்க நான் சொன்னதா போய் சொல்ல வேண்டாம். நீங்களா பேசுற மாதிரி பேசி மாமா கிட்ட சம்மதம் வாங்கிடுங்க. மத்தது நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, இந்த நல்ல விஷயத்தை ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ, என்ன அத்தை, எதுக்கு நன்றி எல்லாம் சொல்றீங்க? கூட பிறந்த தங்கச்சிகளுக்கே செய்யாத இந்த காலத்துல கூட பிறக்காத ரம்யாவுக்காக இவ்வளவு பறிஞ்சு பேசுறியே, உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா. ரம்யாவுக்கு கல்யாணம் பண்ணி அவளை சீரோடையும் சிறப்போடையும்
இந்த வீட்டை விட்டு அனுப்ப வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அது மட்டும் இல்ல, அக்காவுக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சதும் இந்த குடும்பமே சோகமாயிடுச்சு. அந்த சோகத்தை மாத்தணும்னா வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அத்தை. நீ சொல்றது சரிதாம்மா. நான் என்னைக்கும் உங்க மாமா கிட்ட பேசுறேன். இப்படியே கவலைப்பட்டுட்டு இருந்தா எப்படிங்க? மற்ற விஷயங்களையும் பார்க்க வேண்டாமா? கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் ராஜி? எவ்வளவு ஆஸ்தி, எவ்வளவு சொத்து இருந்தான்னு நாம ஆசைப்படுற மாதிரி ஒரு வாரிசு கிடைக்க வாய்க்கலையே. அபிராமியை பாரு, எவ்வளவு நல்லவ. எல்லாருக்கும் தன்னால முடிஞ்ச அளவு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவ. ஆனா இந்த ஆண்டவன் அவளுக்கு ஒரு வாரிசு கொடுக்க மாட்டேன்னுட்டானே. இத பாருங்க, இந்த வேதனை உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் இந்த வேதனை இருக்கு. அந்த வேதனையை போக்கி நிம்மதியும் சந்தோஷமும் வரணும்னா இந்த வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கணும். என்ன ராஜி சொல்ற? இந்த வீட்டுல இன்னொரு மங்களகரமான காரியம் நடக்கணுங்க. என்னது? நம்ம ரம்யா கல்யாணம். அட ஆமா, நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ண கையோடைய அதையும் நாம முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்த பிரச்சனைகள்ல நான் அதை மறந்தே போயிட்டேம்மா. நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன். ராஜி, உடனே இதை பேசி முடிவு பண்ணலாம். இதை அபிராமி வச்சுட்டு பேசினாதான் நல்லா இருக்கும். உடனே அவளை கூட்டு வா. அபிராமி, என்னத்த? உன்னை மாமா கூட்டிட்டு வர சொன்னாரு. என்ன விஷயம்? நல்ல விஷயம்தான், அவரே உங்ககிட்ட சொல்லுவாரு. வாமா. சரி, வரேன். வா. நான் தான் மறந்துட்டாலும் நீயாவது ஞாபகப்படுத்த வேணாம். நீ பேசாம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன விஷயம் மாமா? பாரு, அவளும் மறந்தாச்சு. நீயா கேட்கலன்னாலும் பரவாயில்ல, உன் தங்க ரம்யா கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம் நடத்த போறேன். மாமா. ஆமா அபிராமி, ரம்யாவுக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? இல்லாத்த, இப்போ அதுக்கு என்ன அவசரம்? மாமா, அவ படிப்பு முடிக்கட்டுமே. படிக்கட்டுமா? யார் வேணானா? கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நிறைய படிக்கட்டுமே. இந்த பாரு ராஜி, இவட்ட கேட்ட அப்படித்தான் பைத்தியக்காரத்தமா பேசிட்டு இருப்பா. நீ மலமலன்னு வேலையெல்லாம் கவனிமா. நல்ல இடமா பாரு, நல்ல பையனா பாரு. நம்ம பொண்ணுகளுக்கு பண்ணதை விட ஒரு படி மேலேயே போய் நல்ல விமர்சையா பண்ணும். வரந்தேட ஆரம்பி. ஜோசியர்கிட்டையும் தரகர்கிட்டையும் நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேங்க. குட், சரி. நல்லவரனா பார்க்க சொல்லு. அபிராமி, உனக்கு கூட நல்ல பையனா தெரிஞ்சா சஜஸ்ட் பண்ணு. என்ன அத்தை இவ்ளோ ஸ்பீடா இருக்கீங்க? இதுவே ரொம்ப லேட்டுமா. சாந்தி தான் இன்னும் ஸ்பீடா போங்கத்தன்னு சொன்னா.